من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند ولا شبيه ولا مثيل له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تجاوز عن أمتي عما وسوست أو حدثت به أنفسها ما لم تعمل به أو تكلم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இளம் சர்தார் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இங்கு ஆஜராக இருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஃபர் மாதம் இறுதியில் இருக்கிறோம். நாளை வருவதோ ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே தான் உலகத்திற்கே அருள்கொடையாக வந்திருந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த மாதம். அந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களை மக்களுக்கு நபியாக அனுப்பினார். எக்காலத்தில், எந்த காலத்தில் நபியாக அனுப்பினான்? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மௌட்டிக காலம் அது. எதற்கெடுத்தாலும் அநியாயங்கள், குடிபோதைகள், கொலைகள், விபச்சாரங்கள் நிறைந்த அந்த இருள் நிறைந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்து அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெளிச்சத்தை தந்தான், நேர்வழியை தந்தான். ஏற்றுக்கொண்டவர்கள் நேர்வழி பெற்றார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வழி தவறினார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த மாதம் ரபியுல் மாதம் நாளையிலிருந்து தொடங்க இருக்கிறது. அந்த மாதத்தில் அவர்களை பற்றி பேசாத நாவுகள் இருக்காது. அவர்களை பற்றி பேசாத, பாடாத, புகழ் பாடாத, கவி பாடாத, அவருடைய சீரத்துகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லாத எந்த மஸ்ஜிதும் நகராது. அப்படிப்பட்ட உத்தமர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவதரித்த மாதம். அவர்கள் வந்த காலம் எப்படிப்பட்ட நேரம் அது! அவர்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள். மார்க்க பிரச்சாரம் செய்யும் நேரத்திலே எதிரிகள் இருந்தார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு எதிரி உண்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதிரி உண்டு. எதிரி இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மக்கமா நகரிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மி அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். எழுத படிக்க தெரியாத மக்கமா நகரிலே எழுத படிக்க தெரியாத நபர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட நபியை, ரசூலை அனுப்பி வைத்து அவர்களை பின்தொடர்ந்து மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படி இருக்கிறது அவருடைய வர்ணனைகள் என்றால், நன்மையை கொண்டு அவர்கள் ஏவுகிறார்கள், தீமையை கொண்டு தடுக்கிறார்கள். வயமுருஹும் பில் மஅரூஃப் வயன்ஹாஹும் அனில் முன்கர் வயுஹில்லு லஹும் தய்யிபாத். அல்லாஹ் எதையெல்லாம் ஆகமாக்கினானோ அதையெல்லாம் இந்த ரசூலும் ஆகமாக்குகிறார்கள். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இந்த இறைச்சியை சாப்பிடலாம், இந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்பதை எல்லாம் எதை ஹலாலாக்கினானோ அல்லாஹ் இந்த ரசூல் அவர்கள் ஹலாலாக்குகிறார்கள். வயுஹர்ரிமு தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமு தய்யிபாத். தீயவைகளை, கெட்டவைகளை ஹராமாக்குகிறார்கள். அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கக்கூடாது, எந்த விளையாட்டை விளையாடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை ரசூலும் தடுக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, வயதஉ அன்ஹு இஸ்ரஹும். அவர்களுக்கு முன்னண்டான கவும்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சட்ட திட்டங்கள், அந்த சுமைகள் பாரமாக இருந்தது. அவர்கள் அந்த சட்ட திட்டங்கள், அந்த சட்ட திட்டங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் இலேசாக சட்ட திட்டங்களை கொடுத்தார். ஒரு முறை ஒருவர் சொல்லுகிறார்கள், அதாவது சஃபர் என்ற ஒரு சஹாபி, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்தார். அந்த மனிதர், நான் மதீனா நகரம் சென்றேன். அங்கு சென்ற போது என்னிடம் இருந்த பால் கறக்கக்கூடிய ஒட்டகத்தை எடுத்து சென்றேன், அதை விற்பதற்காக. அதை விற்ற பிறகு அந்த மதீனா நகரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் மார்க்க பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று தெரிந்த நான் அவர்களோடு இருக்க விரும்பினேன். அங்கு சென்ற போது ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையே ரசூலுல்லாஹ் சென்று கொண்டிருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்து சென்றேன். அப்போது ஒரு வீட்டுக்கு செல்கிறார்கள், ஒரு யூதனுடைய வீட்டிற்கு. அந்த யூதன் அவனுடைய மகன் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போது தௌராத் வேதத்தை புரட்டி ஓதி கொண்டிருக்கிறார். அந்த மகனுடைய பக்கத்திலே அமர்ந்து. அப்போது நான், பெருமானார் சொல்கிறார்கள், நான் அந்த யூதரிடத்திலே கேட்கிறேன், என்னை பற்றி, முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி, இந்த தௌராத் வேதத்தில் என்னை பற்றியும் என்னுடைய குணத்தை பற்றியும் என்னுடைய வர்ணனை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை என்று சொன்னார். அதை கேட்ட மகன், மரணப்படுக்கையில் கிடக்கின்ற மகன், யா ரசூலுல்லாஹ், இந்த தௌராத் வேதத்தில் உங்களை பற்றியும் உங்களுடைய வர்ணனை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் நம்புகிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார். உயிர் பிரிந்து விட்டது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை நம்முடைய இஸ்லாமிய
மையவாடியில் அடக்கம் செய்யுங்கள். யூதருடைய மையவாடியில் அடக்கம் செய்வதற்கு நீங்கள் விடாதீர்கள். நாம் எப்படி கஃன் செய்ய வேண்டுமோ அப்படி கஃன் செய்யுங்கள். பெருமானாருடைய கையினால் அவரை கபரிலே வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வயதஉ அன்ஹு இஸ்ரஹும் வல் அக்லாலத்தி கானத் அலைஹிம், முன்னான கௌமுகள் மிக கடுமையான சட்டம், பாரமான சட்டம், அந்த பாரத்தை எல்லாம் பெருமானார் இலேசான சட்டமாக கொண்டு வந்து பாரத்தை இறக்கி வைத்தார்கள். எப்படிப்பட்ட பாரங்கள் அது! மிக கடுமையான சட்டம் அது. ஒருவர் கொலை செய்தால் கொலைக்கு கொலை, ஒருவர் ஒரு உறுப்பை வெட்டினால் அந்த உறுப்பை வெட்ட வேண்டும், ஒரு துணியில் நஜீசுப்பட்டால் அந்த துணியை கத்தரிக்க வேண்டும், ஒருவர் பாவம் செய்தால் காலையில் வீட்டில் எழுதப்பட்டிருக்கும் எந்த இடத்திலும் தொழ முடியாது, அந்த பள்ளிவாசல் சென்றுதான் தொழ முடியும். நம்முடைய சமுதாயத்திற்கு வீட்டில் தொழுகலாம், எந்த இடத்திலும் தொழுகலாம், எங்கு சென்றாலும் அந்த பூமியில் தொழுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் தௌராத் வேதத்தை பொறுத்தவரையில் அந்தந்த மஸ்ஜிதில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்ற சட்டமெல்லாம் அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளர்த்தினார்கள். மிக எளிமையான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், இலேசான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். லகன் ஜீத்துக்கும் பைதாக நகியா வலவ் கான மூஸா ஹய்யா மா வஸிஅஹு இல்லா திபாஇ, உங்களுக்கு சுத்தமான அப்பழுக்கற்ற மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இதை விட்டுவிட்டு வேறு மார்க்கத்தை நீங்கள் பின்தொடராதீர்கள் என்று மூசாவை உயிரோடு இருந்தாலும் என்னுடைய மார்க்கத்தை பின்தொடர்ந்து உங்களுக்கு வேறு வசதி இருக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சொன்னான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அந்த நபி வருகிற போது ஃபல்லதீன ஆமனூ பி வ அஸ்ஸருஹு வ நஸருஹு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவர்களை நம்புங்கள், அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள் மார்க்கத்திலே. வத்தபஅ நூரல்லதி உன்சிலமாஹு, அவர்களோடு எந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த குர்ஆனுடைய நூரை பின்பற்றுங்கள். பின்பற்றினால்தான் குர்ஆனை நூர் என்று சொல்கிறான், ஒளி என்று சொல்கிறான். அந்த ஒளியை பின்பற்றுங்கள், நூரை பின்பற்றுங்கள். பின்பற்றினால்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். யமன் தேசத்திலே அனுப்பி வைத்த உடனே எப்படி சொல்கிறார்கள்? மக்களுக்கு யஸ்ஸிரு, நீங்கள் இலேசான முறையிலே இலகுவான முறையிலே மார்க்கத்தை சொல்லுங்கள். வலா துஅஸ்ஸிரு, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள், கஷ்டமான ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாதீர்கள். காரணம் என்ன? வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அதாவது ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இலேசான மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் மக்களுக்கு சொல்லும் போது யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் இலேசானதை சொல்லுங்கள், இலகுவானதை சொல்லுங்கள், மக்கள் எதை செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கள், அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். எந்த அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்கும் அல்லாஹ்விடத்திலே என்ற நற்செய்தி சொல்லுங்கள். வலா துனஃபிரு, விரட்டாதீர்கள் அவர்களை. அப்படி செய்தால் உங்களுக்கு அந்த பாவம் கிடைக்கும், இப்படி செய்தால் நரகம் கிடைக்கும் என்பதாக சொல்லி பயமுறுத்தி விரட்டாதீர்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. பேரன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல் நஹ்பிது மின்ஹா குல் நஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அது, நீங்கள் இங்கிருந்து இறங்குங்கள், உங்கள் சிலர்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விரோதிகள் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து கியாமனால் வரக்கூடிய மனிதர்கள் வரும் வரை விரோதிகள் இல்லாமல் எந்த மனிதரும் இல்லை. முதலில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நஹ்பிது மின்ஹா குல் நஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அது வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர், பூமியிலே உங்களுக்கு ஒரு காலம் வரை தங்குமிடம் உண்டு. மதாஇன், சில காலம் வரை உங்களுக்கு பொருள் வசதிகளும் உண்டு. நீங்கள் வாழ்வாதாரத்திற்கு எல்லா பொருள் வசதிகளும் உங்களுக்கு இருக்கிறது.
ஆனால் உங்களுக்கு விரோதிகளும் இருப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு விரோதி யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு விரோதி ஷைத்தான். அந்த ஷைத்தானினாலே தான் சொர்க்கலோகத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹாம் என்ற விரோதி இருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஜாலூத் என்ற விரோதி இருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சஹ்ரி என்ற விரோதி இருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு புஹத் நஸ்ர் என்ற விரோதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீண்டும் வருகை தருகிற போது கியாமத் நாள் இருக்கிற போது வருகை தருவார்கள். அப்போது அவர்களுக்கு விரோதி யார் என்றால் தஜ்ஜால் விரோதியாக இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நம்ரூத் விரோதியாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஃபிரௌன் விரோதியாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரோதி இல்லாமல் இருந்தது. அபூ ஜஹல் விரோதியாக இருந்தான். சொன்னார்கள் பெருமானார், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு ஃபிரௌன் இருந்தான். என்னுடைய சமுதாயத்திற்கு ஃபிரௌன் அபூ ஜஹல் இருந்தார்கள். அந்த அளவுக்கு கொடுமைக்காரனாக இருந்தான் அபூ ஜஹல். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு விரோதிகள் இருந்தார்கள். அவர்கள் முஃபஸ்ஸிரீன், அவர் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள். நாஃபி என்ற ஒருவன் சொன்னான், இவர் தனது சொந்த அபிப்பிராயத்தில் விரிவுரை எழுதுகிறார், ரொம்ப தவறுதலாக எழுதுகிறார் என்று அவர்கள் மீது அவதூறு சொன்னான். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கலோகத்திலிருந்து 10 பேர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி பெற்ற ஒருவர் சஅத் இப்னு அபி வக்காஸ். அவர்களை பற்றி இந்த கூஃபா மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர்கள் தொழுகை வைப்பது தப்பாக தொழுகை வைக்கிறார். எல்லா அரசர்களிடத்திலும் போய் சொன்னார்கள், இந்த இமாம் சரியில்லை, இந்த இமாம் ஒவ்வொரு இடத்திலும் தவறுதலாக தொழுகை வைக்கிறார் என்று தப்பான பிரச்சாரத்தை செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பிரச்சாரம், இவர் முகஸ்துதிக்காக தொழுகிறார் என்று மக்களிடத்திலே சொல்கிறார், பெயர் வாங்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடன் கூடவே இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை பற்றி அந்த கூஃபா வாசிகள் இப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள், இவர் சரியில்லாத மனிதர், இவர் முகஸ்துதிக்காக தொழுகிறார் என்றெல்லாம் சொல்லி சுடுநீரை அவருடைய தலையில் ஊற்றி அவர்களுக்கு வேதனை செய்வார்கள். இப்படிப்பட்ட இறை நெருக்கத்தில் இருக்கின்ற அவுலியாக்கள், நபிமார்கள், இவர்களுக்கெல்லாம் விரோதிகள் இல்லாமல் இல்லை. இமாம் புகாரி அந்த ஹதீஸை திரட்டிய இமாம் புகாரிக்கு அவர்களுக்கு விரோதி. ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் என்ன ஹதீஸை சொல்கிறார், எங்கிருந்தோ கொண்டு வந்த ஹதீஸை பொய்யாக சொல்கிறார் என்றெல்லாம் அவர்கள் மீது அவதூறு சொன்னார்கள். 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக், 4 பேர்களையும் அந்த நாட்டு அரசர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? தான் சொல்லக்கூடிய சட்டத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், இஸ்லாமிய சட்டத்தை சொல்லக்கூடாது, நான் சொல்லுவதை தான் சொல்ல வேண்டும் என்று அந்த இமாம்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் சொல்லாததன் காரணமாக சிறையில் அடைத்தார். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூல் சொன்னதை மட்டுமே நாங்கள் சொல்லுவோமே தவிர அந்த சட்டத்தை சொல்லுவோம், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அந்த தண்டனைக்கு நாங்கள் ஏற்க மாட்டோம், அந்த தண்டனையை நாங்கள் அனுபவிப்போமே தவிர இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக எதையும் சொல்ல மாட்டோம் என்று இமாம்கள் பதில் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்று உலகத்திலே யாருக்கும் எந்த மனிதருக்கும் விரோதத்தன்மை உடையவர்கள் இல்லாமல் இல்லை, எல்லோருக்கும் விரோதி உண்டு. இமாம்களுக்கும் இருந்தார்கள், சஹாபாக்களுக்கும் இருந்தார்கள், ஏன் நபிமார்களுக்கும் இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்திருக்கிறார்கள். இன்றும் ஊர்களிலே இமாம்களுக்கும் முஅத்தின்களுக்கும் விரோதிகள் இல்லாமல் இல்லை, எல்லா ஊரிலும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? விளங்காததன் காரணமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறார்கள், ஏதாவது தவறுதலாக நடக்கிறார்களா? இல்லை, இதற்கு விரோதம் உண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், ஓரினை கொள்கையை சொன்னதின் காரணமாக அவர்களுக்கு விரோதம். ரசூலுல்லாஹ்வுடைய கூட பிறந்தவர்கள் 10 பேர்கள் ஆண், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைமார்களுக்கு கூட பிறந்தவர்கள் 10 பேர் ஆண் மக்கள். அதில் ஒருவர் அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். மிச்சம் 5 பேரும் மரணித்து விட்டார்கள்.
ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே 6 பேர்கள் மரணித்து விட்டார்கள். 4 பேர்கள் தந்தைமார்கள் இருந்தார்கள். அது 2 பேர் முஸ்லிம் ஆயிட்டாங்க, 2 பேர் காஃபிராக இருந்தாங்க. முஸ்லிமானவர்கள் யார் எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம் இல்லாதவர்கள் ஒருவர் அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மட்டும் சொல்லவில்லை. ஆனால் பெருமானாருடைய தீனுக்கும் அவருடைய பிரச்சாரத்திற்கும் அவர்கள் எதிரி மக்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப். இன்னொருவர் இருந்தான் அபூ லஹப். எப்படிப்பட்டவன் என்றால் பெருமானாருக்கு விரோதி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது அப்துல்லாஹ்வுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி கேட்டவுடனே அந்த அபூ லஹப் செய்த நல்ல செயல், சுவைபா என்ற ஒரு பெண் அடிமையை உரிமை விட்டான். ஏன்? என் சகோதரர் இறந்து போன என் சகோதரர் அப்துல்லாஹ்வுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சந்தோஷத்தை. ஆனால் இந்த ஓரிரை கொள்கையை நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொன்ன உடனே அப்படியே மாறிவிட்டான். அவர்கள் வாழும் காலம் 40 ஆண்டு காலங்களில் அவருடைய 2 மகள்களை அவருடைய 2 மகன்களுக்கு திருமணம் முடித்தான். உத்பா, உதைபா என்ற இருவர்களுக்கும் உம்மு குல்சூம், ருகையா பெருமானாருடைய மகன்களை திருமணம் முடித்து வைத்தார்கள். என்று பெருமானார் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்களோ அந்த 2 மகன்களையும் விவாகரத்து செய்ய சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தங்கியிருந்தார். ஒரு எதிரி பக்கத்திலே தங்கியிருந்தால் எப்படி இருக்கும்? என்னென்ன பேசுவான், ஏசுவான், திட்டுவான். இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். மக்களை ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்ட போது அல்லாஹ்வுடைய உத்தரவு, வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரமீன், உங்களுடைய நெருக்கமான உங்களுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு சஃபா மலையில் ஏறி ஒவ்வொரு குடும்பத்தார்களையாக அழைக்கிறார்கள். ஒவ்வொரு தன்னுடைய குடும்பத்தை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். முகமது கூப்பிடுகிறாரே என்னமோ தெரியவில்லையே என்பதாக எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவன்தான் ரப்பு, அவனால் அனுப்பப்பட்ட தூதன் நான், என்னை நீங்கள் நம்ப வேண்டும், இல்லை என்றால் உங்களை நரகலோகத்தை விட்டும் நான் எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்று எச்சரிக்கிறேன் என்று சொல்லும் போது, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வளமாக வாழ்வீர்கள் என்று சொன்னபோது சில மக்கள் ஏற்பதற்கு தயாராக நிலையிலே இவன் அபூ லஹப் சொன்னான், தப்பல், அதாவது அவன் தப்பல் லக்கையா முஹம்மது, நஅூது பில்லாஹ், முஹம்மதே காலம் முழுவதும் உனக்கு அழிவு ஏற்படுமாக, அழிவு ஏற்படட்டும் தப்பல் என்று சொன்னான். வலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக வேண்டிதான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று சொன்னபோது எல்லா மக்களும் சென்று விட்டார்கள். என்ன செய்தான்? மண்ணை எடுத்து வீசினான். அந்த தப்பன் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொறுக்குமா? ரப்பு தானே அனுப்பி வைத்தான் இந்த நபியை. அல்லாஹ் ஆயத்திருக்கிறானே அவனை பற்றி இந்த குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிற வார்த்தை 3 பெயர் தான். ஒன்று ரசூலுல்லாஹ் முஹம்மது என்பதாக இருக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது சஹாபி பேர் ஸைத் என்று இருக்கும். மூன்றாவது அபூ லஹபுடைய பேர் இருக்கும். ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். அவனுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸா என்ற ஒரு சிலை இருந்தது, அதற்கு அடிமை. அல்லாஹ் அந்த பேரை வச்சு குர்ஆன்ல சொல்லல. அவனுடைய பட்ட பெயர் என்னவென்றால் அபூ லஹப், தீயின் ஜுவாலை. காரணம் அவனுடைய முகம் சிவந்திருக்குமா, அதனால் அந்த மக்கள் அபூ லஹப் என்று அழைத்தார்கள். அந்த அபூ லஹபுடைய பெயரிலேயே அல்லாஹ் ஆயத்திறக்கினான். எந்த தப்பன் என்ற வார்த்தையை அவன் உபயோகித்தானோ அல்லாஹ் அதே வார்த்தையை உபயோகித்து தப்பத்தி யதா அபூ லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமடைய, வதப்ப அவனும் நாசமடையட்டும் என்று அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கியது என்று இறங்கியதோ கியாமத் நாள் வரையிலும் யாரெல்லாம் மோதுகிறார்களோ அவனுக்கு சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவன் எதை சம்பாதித்தானோ
அந்த பொருள் எல்லாம் அவனுடைய பொருளும் சம்பாதித்ததும் அவனுக்கு எந்த பிரயோஜனம் அளிக்கவில்லை. எந்த பிரயோஜனங்களை வணிகனவன், மக்காவுடைய மிகப்பெரிய ஒரு வணிகன், மிகப்பெரிய பணக்காரன், அவனுக்கு எந்த பிரயோஜனம் அளிக்கவில்லை. வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடியவள். ஃபீ ஜீதிஹா ஹப்லுன் மின் மஸத், அவருடைய கழுத்திலே முறுக்கேறி கயிறு இருக்கிறது என்கிறான். என்ன முறுக்கேறி கயிறு? அவனுடைய மனைவி உம்மு ஜமீல். அந்த உம்மு ஜமீலாகப்பட்டவள் மிக கொடுமையாக ரசூலுல்லாஹ் கொடுமை செய்தார். வீதியிலே நடக்கிற போது முல்லை போடுவார், அவர் குத்தட்டும் கால் என்பதாக. அவர் என்ன செய்தால், இந்த ஆயத்து வந்து இறங்கிய உடனே ஒரு கனி எடுத்து விட்டு சென்றார் அடிப்பதற்காக. மிக கூர்மையான ஒரு குச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அவர்களும் அபூபக்கர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் செல்கிறார். செல்லும் போது அபூபக்கர் இடத்திலே, உன் நண்பர் எங்கே, உன் நண்பர் எங்கே, என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் ஆயத்து வந்திருக்கிறார், சூரா இறங்கி இருக்கிறதாமே, அதை சொல்லுகிறாரே முஹம்மது, எங்களை திட்டுகிறாரே, ஏசுகிறாரே, அவரை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று நீ சொல்லும் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சென்றார். அப்போது அபூபக்கர் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நம்ம 2 பேரும் தானே உட்கார்ந்திருக்கோம், அவர் 8 மட்டும் பேசிட்டு போறாளே, உங்களை பார்க்கவில்லையா? என்னை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். என்னை அவள் பார்க்க முடியாது, என்னை தடுத்து விட்டான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இப்படி கியாமத் நாள் வரை அவனுக்கு சாபமே உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்து இறங்கிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, அப்படி மிக விரோதமான ஒருவன் ரசூலுல்லாஹ். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உதைபா அவனுடைய மகன், அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப அவமானமாக பேசினான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவனை ஒரு நாய் சாட்டட்டும் இவனுக்கு என்பதாக சொன்னார்கள். பெருமானார் சாபமிட்டார்கள். அந்த சாபத்தை கேட்ட அபூலஹப், ஆஹா, இந்த முஹம்மது அல்லவா சாபமிட்டு இருக்கிறார், என்றாவது ஒரு நாள் இந்த நாய் நம்முடைய மகனை கொண்டு தின்று விடுமே, சிங்கம் தின்று விடுமே என்பதாக எண்ணி எங்கேயுமே அனுப்புவதில்லை. ஒரு பயணத்திலே மக்கள் எல்லாம் செல்லும் போது சொன்னார், என்னுடைய மகன் எல்லாருக்கும் நடுவில் படுக்க வைக்க வேண்டும், ஏனென்றால் ஏதாவது சிங்கங்கள் வந்து அவரை தின்றுவிடும் என்பதாக. எந்த நடுப்புற படுத்து பாதுகாவலர் இருக்கிறார்கள், சிங்கம் வந்தது அவரை கடித்தது, கொண்டு விட்டது. அன்பிற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கு. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இறை தூதரின் விரோதிகள், அல்லாஹ்வின் விரோதிகள். என்ன ஆனது இறுதியிலே அவனுக்கு ஒரு வியாதி வந்தது, அம்மை நோய். ஒரு அம்மை நோய் வந்தது. அதனால் அவன் வியாதியை படுத்தி விட்டான். உடல் புறாவும் நாற்றம், யாரும் கிட்ட போக முடியலை. அவருடைய குடும்பத்தார்களோ மனைவியோ மக்களோ யாரும் கிட்ட போல, கடைசியில் இறந்து விட்டான். அப்போது அவனை தூக்கி அதாவது கபரில் வைப்பதற்கு தோட்டிகளை கொண்டு வந்து குச்சியால் தள்ளி அந்த படத்தில் தள்ளினாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு ஏற்படுகின்ற நாசத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட நாசம் அவனுக்கு! அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் நாள் வரையிலும் அவனுக்கு தண்டனை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லோரையும் காப்பாற்றுவானாக. இப்படி என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை பேசக்கூடியவர்களுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடியவர்கள் நாசம்தான், அழிவுதான் என்று இந்த தப்பத்தியதா ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விளக்கம் தருகிறார். அன்புடையார்களே, சகோதரர்களே, நாம் யாருக்கும் விரோதம் கொள்ளக்கூடாது, யாருக்கும் விரோதம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் முடிந்தால் நன்மையை செய்யும், நன்மை செய்ய முடியலே தீமை செய்யாமல் இருக்கிற யாருக்கும். அதான் நம்முடைய வேலை, முஸ்லிமுடைய வேலையாக இருக்கணும். சகோதரர்களே, யாருக்கும் மனம் புண்படும்படி யாரையும் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். சகோதரர்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக்